வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் ஜனாதிபதி அனுரவின் கேள்வியால் தடுமாறிய உயர் அதிகாரிகள். மாவையின் புகழுடலுக்கு அஞ்சலி செலுத்திய சுமந்திரன். விபத்துக்குள்ளான ஜனாதிபதி பாதுகாப்பு அதிகாரிகளின் வாகனம் யாழிலிருந்து திரும்புகையில் சம்பவம். காவல் நிலையங்களை மூடுமாறு கோரும் மக்கள். யாழில் ஜனாதிபதியிடம் முறைப்பாடு. யாழ் வடமராட்சியில் இறந்த நிலையில் கரையொதுங்கும் ஆமைகள். நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள 4 நாட்கள் விசேட வேலை திட்டம். இனவாதத்தை பரப்புவோருக்கு எதிராக பாயவுள்ள கடும் சட்டங்கள். யாழில் ஜனாதிபதி எச்சரிக்கை. யோசித்தவின் விடுதலை அனுர அரசின் பாரபட்சம். யாழ் மக்களுக்கு பல வாக்குறுதிகளை வழங்கிய அனுர பூரித்து போன தமிழர்கள். சுகாதார அமைப்புக்கு சுமையாக மாறியுள்ள நோய்கள். தொடர்பான விரிவான செய்திகள். வடக்கு மாகாண அபிவிருத்திக்காக நிதி ஒதுக்கப்படும் போது உரிய வகையில் செலவு செய்யாமல் மீண்டும் மத்திக்கு ஏன் அனுப்புகின்றீர்கள் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளை பார்த்து கேள்வி எழுப்பியுள்ளார். யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கலந்துரையாடலின் போது வீதி அபிவிருத்தி அதிகார சபை விடயதானங்கள் தொடர்பில் நிதி வேண்டும் என கோரிக்கை முன்வைத்த நிலையில் ஜனாதிபதி மேற்கொண்டவாறு கேள்வியை முன்வைத்திருந்தார். மத்திய அரசால் வடக்கு மாகாண அபிவிருத்திக்காக பல்வேறு நிதி மூலங்கள் ஊடாக நிதி ஒதுக்கப்படுகின்றது. ஆனால் ஒதுக்கப்படும் நிதிகள் பலவும் செலவு செய்யப்படாமல் திருப்பி அனுப்பப்படும் நிலை காணப்படுகின்றது. இந்த மாகாணத்தில் பல்வேறு அபிவிருத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளன. இருந்த போதிலும் பல நிதிகள் திருப்பி அனுப்பப்படுகின்ற நிலையில் வடக்கு மாகாணத்தில் உள்ளக வீதிகளை புனரமைப்பதற்கு எவ்வாறு நிதி வேண்டும் என்று ஜனாதிபதி இதன்போது கேள்வி எழுப்பினார். இதன்போது சம்பந்தப்பட்ட அதிகாரி விவரங்கள் தெரியாது தடுமாறிய நிலையில் ஜனாதிபதி மீண்டும் வீதிகளை புனரமைப்பதற்கு எவ்வளவு நிதி வேண்டும் என சரியாக கூறுங்கள், ஏறக்குறைய என்று கதை கூற வேண்டாம். நாடு பொருளாதார நெருக்கடி நிலையிலிருந்து இன்னும் மீளவில்லை. இங்கு பெட்ரோல் இருக்கின்றது, எரிவாயு இருக்கின்றது என்றால் பொருளாதார நெருக்கடி இல்லை என நினைக்க வேண்டாம். நாங்கள் இன்னும் பொருளாதார நெருக்கடியில் இருந்து கொண்டே இம்முறை வரவு செலவு திட்டத்தில் அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ள உள்ளோம். ஆகவே அபிவிருத்திக்கு நிதி ஒதுக்கீடு செய்தால் அதனை உரிய முறையில் பயன்படுத்துவது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் பொறுப்பாகும் என்று கூறினார். இவ்வாறு ஜனாதிபதி பல்வேறு விடயங்கள் தொடர்பிலும் தகவல்களை கேட்டபோதும் துறை சார்ந்த ரீதியில் உரிய தகவல்கள் தெரியாமல் அதிகாரிகள் தடுமாறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மறைந்த மாவை சேனாதிராஜாவின் உடலுக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜாவின் பூத உடல் மக்கள் அஞ்சலிக்காக யாழ் மாவட்டபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று காலை 7 மணியளவில் சுமந்திரன் அஞ்சலி செலுத்தினார். இதேவேளை மாவை சேனாதிராஜாவின் புகழுடலுக்கு முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ராகுப் ஹக்கீம் நேற்று மாலையில் அஞ்சலி செலுத்தினார். ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமான டிபெண்டர் வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளாகியதில் 4 வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தலாவ காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்து சம்பவமானது தலாவ பிரதேசத்தில் இன்று அதிகாலை 1 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு கொழும்பு திரும்பும் போதே இந்த விபத்து சம்பவித்துள்ளது. இதன்போது விபத்தில் காயமடைந்தவர்கள் அவர்களுடன் வந்த மற்றொரு வாகனம் மூலம் தலாவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களில் 2 நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அனுராதபுரம் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை காயமடைந்தவர்களில் சாரதி ஜனாதிபதி செயலகத்தைச் சேர்ந்தவர் எனவும் ஏனையவர்கள் இலங்கை காவல்துறையில் கடமையாற்றும் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் உத்தியோகத்தர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விபத்துக்கு சாரதியின் தூக்க கலக்கமே காரணம் என காவல்துறையினர் சந்தேகிப்பதுடன் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை தலாவ காவல்துறையினர் ஆரம்பித்துள்ளனர். கிளிநொச்சி ராமநாதபுரம்
வவுனியா ஈச்சங்குளம் பகுதி காவல்துறையினரின் செயல்பாடுகளால் காவல் நிலையங்களை மூடுமாறு மக்கள் விரக்தியில் தன்னிடம் தெரிவித்ததாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தலைமையில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக இளங்குமரன் யாழ்ப்பாணத்தில் போதைப்பொருள் வியாபாரம் உள்ளிட்ட சட்டவிரோத வியாபாரங்களை கட்டுப்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுப்பதில்லை என குற்றம் சாட்டியிருந்தார். அதன்போது கருத்து தெரிவித்த பிமல் ரட்நாயக்க தான் ராமநாதபுரம் ஈச்சங்குளம் ஆகிய பகுதிகளுக்கு மக்கள் சந்திப்புக்கு சென்ற சமயம் அப்பகுதி மக்கள் காவல்துறையினரின் விரும்பத்தகாத செயல்பாடுகளால் காவல்துறையினர் மீது நம்பிக்கை இழந்து விரக்தி நிலையில் உள்ளனர். சட்டவிரோத செயல்பாடுகள் தொடர்பில் காவல்துறையினருக்கு அறிவித்தால் உடனேயே சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபடும் நபர்களுக்கு அந்த தகவல் செல்கின்றன என தெரிவிக்கின்றனர். தமது பகுதியில் காவல் நிலையம் இருந்தும் சட்டவிரோத செயல்பாடுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் எதற்காக காவல் நிலையம் அதனை மூடிவிடுங்கள் என என்னிடம் தெரிவித்தனர் என மேலும் தெரிவித்துள்ளார். அதற்கு காவல்துறை உயர் அதிகாரி ஒருவர் பதிலளிக்கையிலேயே கீழ்நிலை காவல்துறை உத்தியோகத்தர்கள் மீது நம்பிக்கையீனம் இருந்தால் மேலதிகாரிகளுக்கு தகவல் வழங்க முடியும் என தெரிவித்துள்ளார். அதன்போது ஜனாதிபதி வல்வெட்டித்துறை பருத்தித்துறை பகுதிகளில் இடம்பெறும் சட்டவிரோத மதுபான உற்பத்தி நிலையம் தொடர்பில் காவல்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தால் அந்த தகவல் வழங்கியவர் தொடர்பில் சட்டவிரோத மதுபான உற்பத்திகளுக்கு தகவல் தெரிவிக்கப்படுவதாக எனக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன என கூறினார். யாழ் வடமராட்சி கிழக்கு கடற்பகுதியில் சில நாட்களாக ஆமைகள் இறந்த நிலையில் கரையொதுங்கி வருகின்றன. இந்த நிலையில் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் நேற்று காலை 3 ஆமைகள் இறந்த நிலையில் கரையொதுங்கியுள்ளன. கடலின் சீற்றம் காரணமாக கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதால் காயமடைந்த ஆமைகள் உயிரிழந்து கரையொதுங்குவதாக அப்பகுதி கடத்தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஆமைகள் பிடிப்பதும் இறைச்சிக்காக பயன்படுத்துவதும் சட்டவிரோதம் என்பதால் கரையொதுங்கிய ஆமைகள் இவ்வாறு கைவிடப்பட்ட நிலையில் துர்நாற்றம் வீசக்கூடிய நிலையிலும் உருக்குலைந்து காணப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை சுங்கம் 4 நாட்கள் விசேட வேலைத்திட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளதாக இலங்கை சுங்க ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இந்த விசேட வேலைத்திட்டம் கொள்கலன் நெரிசலை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக மேற்கொள்ளப்படுவதாக கூறியுள்ளனர். கொழும்பு துறைமுகத்தில் உள்ள கொள்கலன் முனையங்களில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களை அகற்றி விடுவிப்பதில் ஏற்பட்ட தாமதங்கள் காரணமாக பல வாரங்களாக ஏற்பட்டுள்ள கொள்கலன் வாகனங்களின் வரிசை நேற்று பிற்பகலிலும் காணப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டின் 29 முன்னணி வர்த்தக சபைகள் குறுகிய கால மற்றும் நடுத்தர கால தீர்வுகள் உள்ளிட்ட முன்மொழிவை அரசாங்கத்திடம் சமர்ப்பித்துள்ளன. இத்தகைய சூழலில் கொழும்பு துறைமுகத்தில் உள்ள கொள்கலன் நெரிசலை தீர்ப்பதற்காகவே கூட்டு அறிக்கை மூலம் அரசாங்கத்திடம் குறித்த முன்மொழிவை சமர்ப்பித்துள்ளன. இனவாதத்தை பரப்புவோருக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். யாழ் வல்வெட்டித்துறை பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் உள்ள அனைத்து இன மக்களினதும் கலாச்சாரம் பண்பாடுகள் மற்றும் விழுமியங்களை கொண்டாடும் வகையில் அக்டோபர் மாதத்தில் விசேட தினம் ஒன்று அறிவிக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதேவேளை யாழ் மாவட்டத்தின் தற்போதைய அபிவிருத்தி வேலைத்திட்டம் மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் கலந்துரையாடும் வகையில் நேற்று யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது. வடக்கில் நிலவும் காணி பிரச்சினை தொடர்பில் மீளாய்வு செய்யப்பட்டு மக்களுக்கான காணிகளை மீள வழங்குவது துரிதப்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட மற்றும் தெல்லிப்பளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களின் தீர்மானங்களை புறம்தள்ளி தையிட்டியில் நிர்மாணிக்கப்பட்ட விகாரை அகற்றப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கோரிக்கை விடுத்துள்ளார். சட்டவிரோதமான முறையில் மதில் கட்டினாலே அகற்ற சட்டம் இருக்கையில் சட்டவிரோதமான முறையில் ஒருங்கிணைப்பு குழு தீர்மானங்களையும் மீறி அடாத்தாக கட்டப்பட்ட விகாரை அகற்றப்பட வேண்டும் என்றும் அது எந்த விதத்திலும் இன நல்லிணக்கத்திற்காகவோ மாற்றத்திற்கோ ஏற்றதல்ல எனவும் கஜேந்திரகுமார் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் யோசித ராஜபக்ச கடந்த 25ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார். சட்டவிரோத சொத்து குவிப்பு தொடர்பில் யோசித ராஜபக்ச கைது செய்யப்பட்டதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் புத்திகமனதுங்க குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து காவல் நிலையத்தில் மகிழ்ச்சியான மனநிலையில் அவர் அமர்ந்திருக்கும் புகைப்படம் வெளியாகியது. நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இடம்பெற்ற மக்கள் ஒன்று கூட
அதிகுடல் நிகழ்வுகளில் கலந்து கொண்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உரையாற்றும் போது யாழ் மாவட்ட மக்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியுள்ளார். அவர் மேடையிலிருந்து இவ்விடயங்களை தெரிவித்த போது மக்கள் ஆரவாரத்துடன் அவற்றை வரவேற்றனர். அதன்படி மக்களின் நிலங்கள் மக்களுக்கு சொந்தமாக வேண்டும். வடக்கு மக்களின் காணி பிரச்சினைகளை நாங்கள் மீளாய்வு செய்து அவர்களுக்கு விரைவில் காணிகளை வழங்க நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் என்றும் தெரிவித்தார். பரந்தன், மாங்குளம் மற்றும் காங்கேசந்துறை பிரதேசங்களில் புதிய கைத்தொழில் வலயங்களை நிறுவுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டிருந்தார். மேலும் யாழ்ப்பாண மக்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு திட்டத்திற்காக யாழ்ப்பாண ஜனாதிபதி மாளிகையை முழுமையாக விடுவிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தவிர வடமாகாணத்தில் சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய புதிய சுற்றுலா தலங்களை அடையாளம் கண்டு அவற்றை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு போலீஸ் திணைக்களத்தில் உள்ள வெற்றிடங்களை நிரப்பும் போது தமிழ் பேசும் இளைஞர் யோதிகளுக்கு அதிக வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றும் உறுதி வழங்கினார். நாட்டில் தொற்றக்கூடிய மற்றும் தொற்றா நோய்களினால் சுகாதார அமைப்பு பாரிய சுமைகளுக்கு உள்ளாகியுள்ளதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மேற்படி நோய்களுக்கான சிகிச்சை சேவைகளை போன்று நோய்களை தடுப்பதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என அமைச்சர் கூறியுள்ளார். பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டப வளாகத்தில் நடைபெற்ற இலங்கை போசாக்கு சங்கத்தின் 2025 ஆண்டுக்கான வருடாந்த விஞ்ஞான ஆய்வு அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் அவர் உரையாற்றுகையில் நோய்களிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கான அடிப்படை விழிப்புணர்வை மக்களுக்கு வழங்குவது மிகவும் அவசியம். நோய்களை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுப்பது மிகவும் முக்கியம். இலங்கை ஊட்டச்சத்து சங்கம் இதில் முன்னணியில் உள்ளது. ஊட்டச்சத்தை உயர்த்தி சுகாதார பாதுகாப்பை மேம்படுத்தி அதிக உடல் செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும். இது தனிநபர்களின் ஆரோக்கியத்தை அதிகரிக்கவும் இந்த நாட்டில் சுகாதார அமைப்பின் தேவையற்ற செலவை குறைக்கவும் உதவும். இந்த இலக்கை அடைவதற்கு மருத்துவ வல்லுநர்கள், ஊட்டச்சத்து நிபுணர்கள் உள்ளிட்ட அனைத்து சமூக பிரிவுகளின் பங்களிப்பு செய்ய வேண்டும் என கூறியுள்ளார். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.